அத்தியாயம் 18 குருவந்தனத்தை தொடர்ந்து இப்போ சொல்ல போறது என்னன்னா, இந்த 18வது அத்தியாயம் எப்படி உருவானது, ஏன் உருவானது, 18வது அத்தியாயத்தின் மகிமை அப்படிங்கிற ரேஞ்சில சில விஷயங்கள் ஞானதேவர் நமக்காக சொல்றார். படிக்கிறேன், கேளுங்க. ரத்தினங்களால் அமைக்கப்பட்டிருக்கும் கோவிலாகிய இந்த கீதைக்கு இவ்வத்தியாயம் அர்த்த சிந்தாமணி என்னும் உத்தம ரத்னத்தால் அமைத்து வைக்கப்பட்ட ஒரு கலசமாக இந்த கீதாதேவியின் தர்சனத்தை செய்து தரும் மார்க்க தர்சனம் ஆகிறது. ஆக்சுவலா இந்த பகவத்கீதையை அப்படியே ஒரு கோயிலா வர்ணிக்க போறாங்க. சரியா? பொதுவா நம்ம கோயில் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? கோயில் சுற்று பிரகாரங்கள் இருக்கும், அப்புறம் முக்கியமா கோபுரம் இருக்கும், அந்த கோபுரத்துல கலசம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒரு கோயில் கட்டினா எப்படியோ அந்த மாதிரி இந்த கீதை அப்படிங்கிறது ஒரு கோயில் கட்டுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இந்த கீதையை ஒரு வர்ணனை செய்து அதுல 18வது அத்தியாயம் அப்படிங்கிறது கலசம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வர்ணனை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு, என்ன மாதிரி கோயிலா, ரத்னங்களாலேயே எழுப்பப்பட்ட கோயில் அப்படின்னா ஞான ரத்னங்களாலேயே எழுப்பப்பட்ட கோயில் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? ஆகிய இந்த கீதைக்கு அத்தியாயம் அர்த்த சிந்தாமணி என்னும் உத்தம ரத்னத்தல். எல்லா அத்தியாயமே ரத்னங்களால் ஏற்பட்டதா, ஆனா இந்த 18வது அத்தியாயம் உத்தம ரத்னத்தா அர்த்த சிந்தாமணி என்ற ரத்னம்னா ஞான ரத்னம்னு புரிஞ்சுக்கணும். அர்த்த ரத்னம்னு அவரே சொல்லியிருக்காரு. சரியா? அர்த்த சிந்தாமணி என்னும் உத்தம ரத்னத்தால் அமைத்து வைக்கப்பட்ட ஒரு கலசமாய் அந்த கீதாதேவியின் தரிசனத்தை செய்து தரும் மார்க்க தரிசனமாகிறது. அதாவது நம்ம 4 வேதங்கள், 18 புராணங்கள், இதிகாசங்கள், உபநிஷத்துக்கள் இதெல்லாம் என்னைக்கு படிச்சு என்னைக்கு முடிச்சு நான் என்னைக்கு ஞானத்தை கத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு கவலையே படாத பகவத்கீதை அப்படின்னு ஒண்ணு தர்ற அந்த எல்லாத்தையும் பிழிஞ்சு சார் எடுத்து அப்படியே சாரா கீதை அப்படின்னு ஒண்ணு தரேன் அப்படின்னா, அப்படியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் உட்காந்தா 18 அத்தியாயமா 700 ஸ்லோகமா அப்படின்னு உட்காந்து மறுபடியும் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ, பசங்க இன்னும் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு. சரி, கவலைப்படாத விடு. இந்த 15 அல்லது 17 அத்தியாயங்களையும் அப்படியே சாரா பிழிஞ்சு ஒரே அத்தியாயத்துல நான் உனக்கு கொடுத்து உன்னை ஞானி ஆகிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு முயற்சி பண்ணி வந்ததுதான் இந்த 18வது அத்தியாயம். சோ ஒட்டுமொத்த கீதையினுடைய சாரத்தை, அதாவது வேத உபநிஷத்துக்கள் சாரம் கீதை, கீதையினுடைய சாரம் 18வது அத்தியாயம் அப்படிங்கிற ரீதியில அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு தெய்வத்தினுடைய ஆலயத்தின் கலச தர்சனம் ஆன மாத்திரத்தில் அந்த தெய்வத்தையே தரிசனம் செய்து கொண்டதன் பலன் கிடைத்து போகிறது என்ற ஒரு லௌகீக நியாயம் உண்டல்லவா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டாலே அந்த தெய்வத்தையே தரிசனம் பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஏதோ வேதத்துல நீங்க லௌகீக ஞானம் ஒன்று இருக்குன்றத உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். கோபுர தரிசனம் 100 புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படி இப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரியா? கோபுரத்தை தரிசிச்சாலே எங்கேயோ தூரமா இருந்து கோபுரத்தை பார்த்தா கூட போதும் இல்லையா? கோபுரத்தை பாக்குறதுக்கு ரொம்ப தூரமா இருந்தா கூட போதும் இல்ல, பக்கத்துல கோயில் பக்கத்துல கூட போகணும்னு அவசியம் இல்லை. சோ இங்க கோயில்ல போயிட்டு உள்ள போயிட்டு கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த கடவுளை வேண்டினதனுடைய முழுமையான பலன் இந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணும்போதே கிடைக்கணும் அப்படிங்கிற நியாயத்தின் அடிப்படையில நீங்க இந்த 17 அத்தியாயத்தை பிரிச்சு மேஞ்சு நீங்க என்னென்ன ஒரு பலன் அடைய போறீங்களோ அதே பலன் 18வது அத்தியாயத்தை மாத்திரம் நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டா போதும், அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ரீக்வேட் பண்ணி இந்த எக்ஸாம்பிள காட்டியிருக்காரு. ஓகேவா? பலன் கிடைத்து போகிறது என்ற ஒரு லௌகீக நியாயம் உண்டதல்லவா? அப்படியே இங்கேயும் இந்த ஒரு அத்தியாயத்தை பரிசீலனம் பண்ணினாதனாலேயே கீதா சாஸ்திரம் முழுமையும் விசாரித்து பார்த்ததாகி விடுகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த காரணத்தை கொண்டே இந்த அத்தியாயத்தை வியாசர் கீதை என்னும் பிரசாதத்துக்கு கலசமாக ஏற்படுத்தி வைத்தார். இந்த இடத்துல பிரசாதம்ங்கிறது மாளிகைன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த இடத்துல கரடு தானே கட்டிட்டு இருக்காங்க. சோ இந்த மாளிகைக்கு கலசமாக ஏற்படுத்தி வைத்தார் என்று நான் சொல்கிறேன். ஒரு கோவிலுக்கு கலசம் வைத்துவிட்ட பின் அதில் செய்ய வேண்டிய வேலை ஒன்றும் மிகுந்திராதது போலே இவ் அத்தியாயத்தோடு கீதா சாஸ்திரம் முடிவு பெற்று போகிறது. ஒன் மோர் ரீசனும் சொல்லலாம், ஏன் இதை கலச அத்தியாயம்னு சொல்றோம், கலச அத்தியாயம்னு சொல்றோம்னா
ஏன்னா கோயில்ல வந்து கலசத்தை கட்டி முடிச்சாச்சு, கலசம் தான் மேல ஃபைனல். சோ அதை வச்சாச்சு அப்படின்னா கோயில் முற்றுப்பெற்று விட்டது அப்படின்னு அர்த்தம். சோ இந்த 18ஆம் அத்தியாயத்தோட இந்த கீதை முற்றுப்பெற்று போகிறது அப்படிங்கிறதுக்காகவும் கூட இதை நாம் கலச அத்தியாயம் என்று நாம் வர்ணிக்கலாம். வேதம் என்னும் ரத்தன பர்வதத்தின் மேல் உபனிஷத் அர்த்தங்கள் என்னும் கற்கள் நிறைந்துள்ள பூமியில் நான் கட்டப்போகிற கட்டடத்துக்கு வியாசர் நூல் தட்டி அஸ்திவாரம் தோண்டி எடுத்தார். இத நான் சொன்னதை அப்படியே வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது வேதம், உபனிஷத்துக்கள், புராணங்கள் எல்லாம் இதுல இருந்துதான் இப்ப நான் இந்த கோயிலை கட்ட போறேன் இல்லையா? அதுல வந்து அது இருக்கு, பறந்து விரிந்து எகச்சக்கமா இருக்கு. அதுல இருந்து அழகா பிரிச்சு எடுத்து இந்த கோயிலை கட்டி தந்துடுறேன், நீ இதை மட்டும் படிச்சாலே நீ வந்து ஞானியா இல்ல அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. இப்ப யாரையும் நம்ம ஞானதேவர் ட்ரை பண்றாரு என்னத, அதுல இருந்து என்னென்ன எடுக்கணும், எதை பிரிக்கணும், எதெல்லாம் ஷாரா இருக்கு அதை மட்டும் பார்த்து நம்ம ஷார்ட்டா அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. வேதம் என்னும் ரத்ன பர்வதத்தின் மேல் உபனிஷத் அர்த்தங்கள் என்னும் கற்கள் நிறைந்துள்ள பூமியில் நான் கட்டப்போகிற கட்டடத்துக்கு வியாசர் நூல் தட்டி அஸ்திவாரம் தோண்டி எடுத்தார். வியாசர் தான் பொதுவா எல்லா ஞானத்துக்கும் வியாச பகவான் குரு அப்படின்னா உலகத்துக்கே குரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா புஸ்தகங்களையும் எழுதினவர் அவர், எல்லா ஞான சாஸ்திரங்களை கொடுத்தவர் அல்லவர். அப்போ நூல் கட்டி அவர் தான் வந்து பேஸ்மெண்ட் எனக்கு வந்து பிளான் போட்டு கொடுக்குறாரு. அதுக்கு மேல நான் கட்டடம் கட்டுறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இங்க கட்டடம் கட்டுறது, அவரை கொட்டி அவர் கொடுத்த சாஸ்திரத்தை வச்சுதான் நான் கட்டதையும் கட்ட போறேன். அப்ப அவரை மிஸ் பண்ணி எப்படி நான் பண்ண முடியும்? சோ தேர்ஃபோர் வியாசர் நூல் தட்டி அஸ்திவாரம் தோண்டி எடுத்தார். அப்போது கிடைத்த தர்மார்த்த காமங்கள் என்ற எண்ணிறந்த சிறு கற்களை கொண்டு பாரதம் என்ற சுற்றுச்சுவரை அவர் அமைத்து வைத்தார். பாரதம்ங்கிறது மகாபாரதம் அப்படிங்கிற இந்த நம்ம இதிகாசம் இருக்கு இல்லையா, அந்த இதிகாசத்தை சுட்டி காட்டுகிறதுன்னு புரிஞ்சுப்பாங்க. தர்ம அர்த்த காம அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். புருஷார்த்தம் அப்படின்னு நம்ம வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படின்னு சொல்லப்பாங்க. அதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னா, உடனே நீங்க மோட்சத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொன்னா நீ தர்ம வழியில பணம் சம்பாதிக்கணும். அர்த்த அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது. தர்ம வழியில பணம் சம்பாதிச்சு தர்ம வழியில காமத்துல ஈடுபட்டு தர்ம வழியில நீ மோட்சத்துக்கு போக முடியும். தர்மத்தை மிஸ் பண்ணாம அர்த்த காமத்தையும் நீ யூஸ் பண்ணிக்கிட்டா கூட நீ மோட்சத்தை அடைய முடியும்னு சொல்லக்கூடிய புருஷார்த்தங்கள் தான் அவைகள். இதை ஏன் இங்க கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, அப்போது கிடைத்த தர்ம அர்த்த காமங்கள் என்ற எண்ணிறந்த சிறு கற்களை கொண்டு பாரதம் என்ற சுற்றுச்சுவரை அவர் அமைத்து வைத்தார். சோ இந்த 3 விஷயத்தை வச்சு மகாபாரதத்தை உருவாக்குனாரா யாரு? வியாசர். பின்பு ஆத்ம ஞானங்கள் என்னும் பெருங்கற்களை சுத்தமாக வேலை செய்து நடுவில் ஒன்று சேர்த்து வைத்துக் கொண்டு வியாச பகவான் நிவர்த்தி தர்ம சாஸ்திரத்தின் போக்கை அனுசரித்து அங்கங்கள் ஏற்படுத்தி அவற்றிற்குள் சர்வசாஸ்திரங்களின் அர்த்தங்களை திணித்து வைத்து மிக்க சாதுரியமாக கிருஷ்ணார்ஜுன சம்வாதம் என்று பெயரிட்டு மோட்சத்திற்கு கொண்டு போய்விடும் வழி என்னும் கட்டடத்திற்கு ஒரு உருவம் ஏற்படுத்தி வைத்தார். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹோல் மகாபாரதா இஸ் மென்ட் ஃபார் ஞானம். ஒவ்வொரு கதைகளில் இருந்தும் நம்ம நிறைய ஞான கருத்துக்களை கத்துக்கலாம். அப்போ இந்த தர்ம அர்த்த காமம் அப்படிங்கிறத வச்சு மகாபாரதத்தை உருவாக்கினார். அது வந்து சிறு கற்கலாம். அப்புறம் பெரிய ஞான கற்களை கொண்டு எக்கச்சக்கமான கதைகளை உண்டு பண்றார். அத ஒவ்வொன்றத்திலேயும் நம்ம வந்து எக்கச்சக்கமான ஞானங்களை கத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கிக்கிட்டே வர்றார். அப்படியே உருவாக்கிட்டு வரும்போது அழகா கிருஷ்ணா அர்ஜுன சம்வாதம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர்றாரு. இதுதான் ஞானத்தின் உச்சம், சரியா? சோ அப்படியே கொண்டு வரும்போது அவற்றுக்குள் சர்வ சாஸ்திரங்களின் அர்த்தங்களை திணித்து வைத்து எல்லா சாஸ்திரங்களின் அர்த்தத்தையும் ஒண்ணு சேர ஒரு இடத்துல கொடுக்கணும். மகாபாரதத்திலேயே எல்லா வேத சாஸ்திரங்களின் அர்த்தத்தையும், ஏன்னா ஒவ்வொரு கதையிலையும் ஒரு ஒரு சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை நம்ம கத்துக்க முடியும். ஒட்டுமொத்த எல்லா சாஸ்திரங்களின் அர்த்தத்தையும் வந்து ஒரு கதையில கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம். என்ன பண்ணலாம்னா கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் ஒரு சம்பாதம் பண்ண வச்சு அதன் மூலியமா ஒட்டுமொத்த வேத சாஸ்திரங்களின் எல்லா கருத்தையும் கொண்டு வந்து ஒன்னா இடத்துல கொடுக்கணும்டா அப்படின்னு வியாசர் ஆரம்பிச்சாரு. சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. வியாச பகவான் நிவர்த்தி தர்ம சாஸ்திரம் அப்படின்னா ஞானத்தை நோக்கிய பயணம். போக்கை அனுசரித்து அங்கங்கள் ஏற்படுத்தி அவற்றுக்குள் சர்வ சாஸ்திரங்களின் அர்த்தங்களை திணித்து வைத்து மிக்க சாதுரியமாக கிருஷ்ணார்ஜுன சம்பாதம் என்று பெயரிட்டு மோட்சத்துக்கு கொண்டு போகும் வழி என்னும் கட்டடத்துக்கு உருவம் ஏற்படுத்தி வைத்தார். சரியா? அப்போ கோயில கட்டியாச்சு, கட்டடம் கட்டியாச்சு கோயில்ல.
பின்பு அந்த கட்டடம் கொஞ்சம் கொஞ்சமாக 15வது அத்தியாயம் பரியந்தமாக உயர்ந்து கொண்டு வந்து 15 அடுக்குகள் ஏற்பட்டு கட்டடம் முடிவு பெற்றது. அப்படியே அந்த கிருஷ்ணார்ஜுன சம்பாதத்தை வச்சு கட்டடம் கட்டினார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வர்றார். எது வரைக்கும் 15 மாடி கட்டடம் வரை கட்டிட்டார். 15 அத்தியாயத்தை 15 மாடி கட்டடம் சொல்லுகிறார். 15 மாடி கட்டடம் கட்டியாச்சு அப்படின்றப்போ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்கிற அளவுக்கு 15 அத்தியாயத்திலேயே ஒட்டுமொத்த வேத சாஸ்திர இதிகாச புராணங்கள் அத்தனையும் நமக்கு கொடுத்தாச்சு. 15th அத்தியாயத்தோட கம்ப்ளீட்டட். கீதா இஸ் கம்ப்ளீட்டட். முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யணும்? பினிஷிங் டச். உயர்ந்து கொண்டு 15 அடுக்குகள் ஏற்பட்ட கட்டடம் முடிவு பெற்றது. பின்பு 16வது அத்தியாயம் கலசத்தின் கீழ் இருக்கும் கழுத்தாய் அமைந்து 16வது அத்தியாயம் கலசத்துக்கு ஒரு கழுத்து உருவாக்கணும். சரியா? 17வது அத்தியாயம் வந்து அதற்கு மேல் கலசத்திற்கு பீடமாக அமைந்து. சோ ஒரு கழுத்து, பீடம், அதுக்கப்புறம் தான் கலசம். சோ இப்படிதான் ஒரு முறையாக கட்டணம் கட்டணும். சோ 16வது அத்தியாயத்தை கலசமாகவும் 17வது அத்தியாயத்தை பீடமாகவும் 18வது அத்தியாயத்தை கலசமாகவும், சரி 16 வந்து கலசத்தின் கீழ் இருக்கும் கழுத்தாக அமைத்து. சரியா? கலசத்துக்கு கலசத்தை வைக்கிறதுக்கு உண்டான கழுத்து 16, 17 பீடம், 18 கலசம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதற்கு மேல் 18வது அத்தியாயம் நியாயமாகவே கலசமாக ஏற்பட்டு அதற்கு மேல் வியாசரால் இயற்றப்பட்ட பகவத்கீதை என்ற கொடி நாட்டப்படுகிறது. 18 அத்தியாயம் முடிச்சுட்டு பகவத்கீதை அப்படிங்கிற கொடி நாட்டியாச்சு. ஆகையால் கீழ் அத்தியாயங்கள் மேன்மேலும் உயர்ந்து கொண்டு போகும் பூமியாகவே ஏற்பட்டனவென்றும் அவை அனைத்தும் இவ்வத்தியாயத்தின் சேர்க்கையால் முடிவு பெறுகின்றன என்றும் இவ்வத்தியாயம் காண்பித்து வைக்கிறது. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு அத்தியாயமே ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்து 15 அத்தியாயத்தோட கீதையை முடிவு பெற்று அதுக்கப்புறம் 18வது வரைக்கும் கலசமாக ஏற்பட்டு முடிகிறது. அதில் ஒரு குறைவும் இல்லை என்று பகிரங்கமாக தெரிவிப்பதற்காக அதன் மேல் கலசத்தை கட்டி வைப்பது போலே. ஒரு கட்டடம் முடிவு பெற்ற பின் இந்த குறை கலசத்தை இந்த கலசத்தை பார்க்கும்போது எந்த குறையும் இல்லைங்கிறதுக்கு இண்டிகேஷன் தான் அந்த கலசமா. சரியா? அந்த மாதிரி இந்த அத்தியாயத்துல எந்த குறையும் இல்லைங்கிற இண்டிகேட் பண்ற மாதிரி இந்த 18வது அத்தியாயம் அப்படிங்கிற கலச அத்தியாயத்தை கட்டியிருக்கிறார். அதன் மேல் கலசத்தை கட்டி வைப்பது போல இந்த 18வது அத்தியாயம் கீதை முழுவதையும் ஆதியோடு அந்தமாக விவரித்து சொல்லுகிறது. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, ஒட்டுமொத்த 17 அத்தியாயத்தின் சாரம் இந்த 18ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சோ ஆதியோடு அந்தமாக இந்த 18ல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இந்த கோயிலை கட்டியாச்சு. எது? ஞான கோயிலை கட்டியாச்சு. பகவத்கீதை அப்படிங்கிற கோயிலை கட்டியாச்சு. இந்த கோயிலை கட்டினதுக்கு அப்புறம் இதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இந்த கோயில்ல நீங்க எப்படி கும்பிட்டாலும் உங்களுக்கு இங்க மோட்சம் தான் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதையும் படிச்சு முடிச்சார். இப்படி வியாச பகவான் வெகு சாமர்த்தியமாக கீதை என்ற இதை செய்து வைத்து பிராணிகளை அநேக விதமாக கரையேற்றி வைத்தார். அதாவது இந்த மாதிரி ஒரு கோயிலை கட்டியாச்சு. இதுல டிஃபரெண்டா நீங்க கரையேறிக்கலாம் அப்படிங்கிறது. இந்த கோயிலை நீங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க தூரத்துல இருந்து கோபுரத்தை மட்டும் பார்க்கலாம், அல்லது 4வது பிரகாரத்தை மட்டும் ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடலாம், அல்லது 2வது பிரகாரம் 1வது பிரகாரம் இல்லைன்னா கர்ப்பகிரகத்துக்குள்ள போயிட்டு நீங்க வணங்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஆனா நீங்க தூரத்துல இருந்து கோயில் கோபுரத்தை மட்டும் நீங்க பார்த்தாலும் சரி, அல்லது பக்கத்துல வந்துகிட்டு கொஞ்சம் 4வது பிரகாரத்தை சுத்தி வந்தாலும் சரி, அல்லது 3, 2, 1ன்னு வந்துட்டு கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே போய் வணங்கினாலும் சரி, அத்தனை பேருக்கும் மோட்சம் உண்டு. சரியா? சோ அந்த மாதிரி நீங்க கீதைங்கிறத நீங்க படிச்சாலே போதும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இங்க ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் ஒரு ஆலயத்தின் வெளிப்புறமாக பிரதர்ஷனம் சுற்றி வருவது போலே இந்த கீதா சாஸ்திரத்தை பாராயணம் செய்கிறான். ஜஸ்ட் பாராயணம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க. வித்வுட் நோயிங் தி மீனிங் ஆஃப் இட். அதனுடைய மீனிங் நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு சான்ஸ்கிரிட்ல 700 ஸ்லோகத்தை வந்து ஒப்பிப்பாங்க. இந்த மீனிங்குமே தெரியாம ஒப்பிப்பாங்க. அதுக்கு பேர் பாராயணம்னு பேரு. டெய்லி காலையில ஒரு தடவை வந்து ஒரு 1 hour 2 hours சல்லுன்னு அந்த 700 ஸ்லோகத்தையும் வந்து படிச்சு முடிச்சிடுறது. வித்வுட் நோயிங் தி மீனிங் ஆஃப் இட், ஜஸ்ட் ரீடிங். இதுக்கு பேர் பாராயணம் அப்படின்னு பேர். சரியா? இது 4வது பிரகாரத்தை சுற்றி வர்ற மாதிரியா. மதிலின் நிழலில் உட்கார்ந்து இளைப்பாறுதல் போலே. சரி, வெளிப்புறமாக பிரதட்சணம் சாரிப்பா, கோயிலுக்குள்ளேயே போகல. 4வது பிரகாரம் கிடையாது. கோயில்
இப்ப நம்ம மௌலி கோயில் இருக்காருன்னா, மவுளி கோயில் சுத்தி உள்ள 4 ரோடு இருக்கு இல்லையா? அந்த 4 ரோட சுத்தி வந்தாலே நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்குது அப்படின்னா, பாராயணம் செய்யும் போது பாராயணம் செய்வது இஸ் ஈக்குவல் டு மௌலியருடைய 4 ரோட சுத்தி வர்றது. சரியா? சோ நீ பாராயணம் மட்டும் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளவுதான் என்னால முடியுங்க. அதுக்கு மேல எல்லாம் எனக்கு தெரியாது. பரவாயில்ல பண்ணு. பாராயணம் மட்டும் பண்ணிட்டு வரான் ஒருத்தன். மௌலி கோயிலுக்குள்ளேயே என்றால சும்மா சுத்தி ஒரு 4 ரோடு இருக்கு இல்லையா? பிரதட்சிணா ரோடு அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க அதை. சோ அந்த பிரதட்சணத்தை ஜஸ்ட் அந்த ரோட மட்டும் சுத்தி வந்தா போதும் அப்படின்னு. அடுத்து என்ன பண்றான் ஒருத்தன், அந்த ஆலயத்தின் வெள்ளி மதிலில் நிழலில் உட்கார்ந்து இறைப்பாறுதல் போல் கீத சாஸ்திரத்தை மற்றொருவன் படிக்க கேட்டுக் கொண்டிருக்கின்றான். கோயில் சுவற்றினுடைய நிழல்ல உட்கார்ந்து இருக்கான் ஒருத்தன், அவ்வளவுதான். அது ஈக்குவல் டு என்னன்னா, ஒருத்தன் கீதையை படிக்கும் போது இவன் பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் இவனால படிக்க கூட முடியல. பரவாயில்ல, உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது 2வதா சொல்லப்பட்டிருக்கு. மற்றொருவன் தாம்பூல தட்சணை முதலியவற்றை எடுத்துக்கொண்டு கர்ப்ப கிரகத்தில் நுழைவது போல் தன்னுடைய பூர்ண லட்சியத்தையும் இதன் மேல் வைத்து அதன் அர்த்தத்தை விசாரித்து தலைப்பட்டு ஆத்மரூபியான ஸ்ரீஹரியை தரிசித்துக் கொள்கிறான். சோ வெறும் அர்த்தமே இல்லாம பாராயணம் பண்ண, இல்ல இன்னொருத்தர் படிச்சு அதன் மூலியமாக நீ அர்த்தத்தை புரிஞ்சுக்க, நீயா ஆராய்ச்சி பண்ணிலாம் அர்த்தம் தெரிஞ்சுக்க வேணாம், அவர் சொல்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அல்லது நீயே முழுசா பிரிச்சு மேய்ஞ்சு ஆராய்ச்சி பண்ணி உள்ள போயிட்டு அதனுடைய அர்த்தத்தை குடிச்சிரு. சரியா? இது இஸ் ஈக்குவல் டு தட்டுல தாம்பூலம் தேங்காய் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே போயிட்டு கோயிலை வணங்குற மாதிரி. சரியா? சோ இந்த மாதிரி நீங்க எப்படி வேணா உங்க விருப்பப்படி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஆனால் இவர்கள் அனைவரும் மோட்சரூபியாகிய இந்த தேவாலயத்தில் சமமான யோகியதை படைத்தவர்களாகவே பாவிக்கப்படுகிறார்கள். நீ என்ன பண்ணாலும் ஈக்குவல் தான்டா எல்லாருமே அப்படிங்கிறாரு. ஒரு தனியனுடைய பந்தியிலே உட்கார்ந்து போஜனம் பண்ணுகிறவர்கள் பந்தியில் முதலில் உட்கார்ந்தாலும் கடைசியில் உட்கார்ந்தாலும் அனைவரும் ஒரே விதமான அன்னத்தையே போஜனம் செய்வது போலே இந்த கீதையை கேட்கிறவர்களும் படிக்கிறவர்களும் இதன் அர்த்தத்தை விசாரம் பண்ணுகிறவர்களும் ஒரே விதமான லாபத்தையே அடைகிறார்கள். இவர்தான் எக்ஸாம்பிள் சொல்லாம விட மாட்டார்ல. அது எப்படி அப்படின்னு வேகமா கொஸ்டின் கேட்பீங்கல்ல, அப்ப அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல. அதுக்காக சொல்லியிருக்காரு. ஒரு தனவந்தன் ஒரு விருந்து வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த விருந்துக்கு ஃபர்ஸ்ட் பந்தியில நீ போய் உட்காந்து சாப்பிட்டாலும் வயிறு தான் நிறைய போகுது, கடைசி பந்தியில உட்காந்து சாப்பிட்டாலும் வயிறு தான் நிறைய போகுது. அவன் என்ன சாப்பிட்டானோ அதுதான் நீயும் சாப்பிட போற. மொத்தத்துல 2 பேருக்கும் ஒண்ணுதானடா, வயிறு தான் நிறைஞ்சது, ஈக்குவல் தானே அப்படின்னு கோடிட்டு காட்டுறாரு. சோ இட்ஸ் பியூர்லி என்கரேஜிங் வேர்ட்ஸ். இந்த இடத்துல நான் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, ஆனாலும் மனசு வரல. என்ன சொல்றது, சொல்லணும்னா ஒரு பாயிண்ட் சொல்லலாம், டிஸ்கரேஜ் பண்றதுக்காக இல்ல. அதுவே ஒரு மோட்டிவேஷனா நீங்க ஃபீல் பண்ணலாம். அதாவது கண்டிப்பா நீங்க பாராயணம் பண்ணா கூட ஞானதேவரே மறுப்பு சொல்ல முடியுமா என்ன? ஒரு குரு பாராயணம் பண்ணாலே கூட உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறப்போ டெஃபினட்டா கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறவனுக்கு உடனே வயிறு நிறையும், கடைசி பந்தியில உட்காரவனுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு தோணுது. ஐ ஷுட் நாட் டாக் லைக் தட் அவர் சொல்லல. பட் எனிவே இட் மே பி லைக் தட் இருக்கலாம். கண்டிப்பா மோட்சம் கிட்டும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஐ எம் ஜஸ்ட் டிமோட்டிவேட் பண்றதுக்காக இல்ல, மோட்டிவேட் பண்றதுக்காக. உடனே இப்பவே மோட்சம் வேணும் அப்படின்னா நீங்க கர்ப்ப கிரக வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இவ்விதப்பட்ட கீதை பகவான் குடியிருக்கும் ஒரு கோவிலாய் இந்த 18வது அத்தியாயம் இந்த கோவிலின் கலசம் ஆகிறது. இதன் ஸ்வரூப வைலட்சணத்தை, அதாவது இவ்வளவு தனிப்பட்ட பெருமை வாய்ந்ததாக 18வது இது இருக்குன்றதுக்காக நான் இந்த கலசம்னு சொன்னேன் என்று சொல்லுகிறார். இதை அறிந்தே நான் இதை இப்படி வர்ணித்தேன் அப்படின்னு சொல்லி, இது இன்னும் 18வது அத்தியாயமாக இந்த அத்தியாயம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணுகிறார். அதனால